குடும்ப உறுப்பினர்களுக்கு மன்னரை சந்திக்கும் வாய்ப்பு. எவ்வளோ ஒரு கனவாக இருந்துச்சு அதை பார்க்குறக்க. வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. சரி, எது எப்படியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, ஏற்பாடை யாராலையும் தடுக்க முடியாது. அவருடைய காலம், நேரம், ரிஸ்க் அவ்வளவுதான் என்றால் அதுக்கு மேலே யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? அவங்க கொண்டு வந்த ஆயுள் காலத்தை மட்டும்தான் வாழ முடியும். அதுக்கு பிறகு கட்டாயம் இறைவனுடைய அழைப்பை ஏற்றால் போய் தான் ஆக வேண்டும். குவைத்துடைய மன்னரின் பாலிய சிநேகிதர் கல்லூரி வரைக்கும், பாடசாலை கல்லூரி வரைக்கும் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லலாம். பேசிகிட்டு இருக்கும்போது நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவருடைய அதாவது குவைத்துடைய மன்னர், கத்தாருடைய அமீர்லேருந்து, சவுதி மன்னர்லேருந்து எங்கெங்கே மன்னர்களுடைய ஃபோட்டோ இருக்கோ எல்லாருடையும் ஜோடி ஃபோட்டோ இருக்குது. எல்லா இடங்களுக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன்களுக்கும் அட்டன் பண்ணின ஒருத்தர். ஆனால் பார்க்குறதுக்கு மாஷா அல்லான்னு சிம்பிளான ஒரு மனுஷன்ப்பா. எனக்கு அது பிடிச்சதே அதுதான். அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் இருக்கும்போது நல்லது பேசினமோ இல்லையோ, அவருடைய சொர்க்கத்துக்காக சரி அவரை பற்றி நல்லது பேசி ஆகணும். இறந்த பிறகு இறந்தவருக்காக பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி அவரை பற்றி புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செஞ்ச நல்லதுகளை நிச்சயம் சொல்லி காட்டணும் இல்லையா? அந்த ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மன்னருடைய பிஸி ஷெடியூல் முடிஞ்ச பிறகு பயான் பேலஸில் சரி அல்லது அமீர் திவானியில் சரி சந்திக்கிறேன்னு சொன்னாங்களாம். அனுப்பியிருக்கிறாங்க, தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. அமீர் இவங்களை, அவங்களுடைய ஃபேமிலியை மட்டும் சந்திக்கிறோம், மகன்களை அப்படி சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகன்கள் மற்றும் அவருடைய சகோதரிகள் அந்த குழுக்களை மட்டும், ஃபேமிலியை மட்டும் சந்திப்பாங்க. அப்போ நம்மளுடைய மாமாவும் பாபாவும் கட்டாயம் போகணும். ஆனால் பாபா சொல்லிட்டாரு நான் போகிறேன்னு. மாமா வாங்க மாமா போவோம், மன்னரை சந்திப்போம், அந்த சாக்கில் நானும் உங்கள் கூட வந்துடுவேன், வீல் சேரை தள்ளிக்கிட்டு அப்படின்னு சொன்னால், டேய் விளையாடுறியா, ஒன்னையெல்லாம் அங்கே உள்ள விட மாட்டாங்க. அமீர் திவானுக்குள்ளே போனால் கஷ்டம். ஒருவேளை கசர் பேலஸுக்கு, அதாவது கசர் பயானுக்கு போனால், அதாவது பயான் பேலஸுக்கு போனால் சான்ஸ் இருக்கலாம். அமீர் திவானுக்குள்ளே ஒன்று விட மாட்டாங்க. அங்கே உள்ள வீல் சேர் தள்ளுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. அவங்களுடைய வண்டி, அவங்களுடைய ஆட்கள் ப்ரோட்டோகால் பண்ணி தான் கொண்டு போவாங்க அப்படின்றத சொன்னாங்க. நமக்கு என்ன தெரியும், மன்னரை பார்க்க போகிறாங்கன்னா இப்போ சும்மா சாதாரணமாக ஏதோ இந்த இதுக்கு போகிற மாதிரி போயிடுவாங்கன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை. ப்ரோட்டோகால் நிறைய இருக்குது. அவங்க வண்டி அனுப்புவாங்களாம். அவங்களுடைய அந்த விஐபி ஷெடியூலில் வண்டியில் ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்களே கொண்டு போய் இறக்கி மன்னர் சந்திச்ச பிறகு அவங்களுடைய அந்த அமீர் திவான் வண்டியிலேயே கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க. சரி, அது எப்படியோ இருந்தவரைக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் செய்ய முடியும் நம்மளால் இல்லையா? ஆனாலும் பாருங்கள், எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும், நீங்கள் மாளிகை மாதிரி வீடு இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் ஃபேன் பேஸ் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை அதுதான். நம்ம இறந்த பிறகு 4 பேர் நம்மளை நல்ல விதமாக, நல்ல பையன், நல்லது செஞ்சான், நல்லது பண்ணினான் அப்படின்னு கதைக்கணுமே தவிர, அவனா அந்த நாயா அப்படின்ற அளவில் கேட்டக்கூடாது. இன்னைக்கு கூட ரோட்டில் போனாலும், கடைகளுக்கு போனாலும், அங்கே இங்கே இருந்தாலும் தான், வண்டியில் உட்காந்துருந்தா கூட, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருந்தாலும் சரி, 4 பேர் நம்மளை மதித்து பேசுகிறாங்களே, அவ்வளோதான் வேணும். மனுஷனை சம்பாதிச்சுக்குவோம், அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் 4 நல்ல அமல்களை சம்பாதிச்சுக்குவோம். போன பிறகு நம்மளுக்கு மிஞ்ச போகிறது அதுதான். 4 பேர் நல்ல விதமாக பேசணும், 4 நன்மைகளை நாமளும் செய்யணும். யாருக்கும் நல்லது செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இருந்துட்டு போயிட்டோன்னு அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஓகே மக்களே, இந்த அப்டேட்டை தரணும்னு தோணுச்சு. கவனமாக இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் وأكرم نزله ووسع مدخله
واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم إن قلوبنا لتحزن. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم إن قلوبنا لتحزن. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم إن قلوبنا لتحزن. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم إن قلوبنا لتحزن.